டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் வந்து சிலது நல்லாயிருக்கும், சிலது வந்து சொதப்பிரும். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல கதையா இருந்தாலும், டிரான்ஸ்லேஷன் சரியில்ல அப்டின்னா, கண்டிப்பா அந்த வாசிக்கிற அனுபவமே வந்து கெட்டு போயிரும். நான் வந்து வாசிச்சதுல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு 5 டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வார்த்தைகளை மட்டும் மாற்றுறது கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிற மக்களோட கலாச்சாரமாக இருக்கலாம், நாகரீகம், பழக்கவழக்கம், அவங்களுடைய வாழ்வியல், உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மொழியில் வாசிக்கிறது. ஸோ நான் வாசித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5 புத்தகம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது கரையான் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை வந்து எழுதினவங்க சீர்சேன் முகோபாத்யாய அப்படிங்கிறவங்க. தமிழில் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 155 பேஜஸ். இது வெளியிட்டது வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு. இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 170. இதை வந்து வங்க மொழியிலேருந்து தமிழுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்த்தார் இல்லையா, அவர் வந்து மொழியாக்கத்துக்காகவே வந்து சாகித்ய அகாடமியுமே விருது வந்து வாங்கியிருக்காரு. இப்போ யங் ஜெனரேஷன் பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து ரொம்ப சலிப்பு இருக்கிறது நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கதையில் வர்ற ஒரு இளைஞனுமே, அவன் மன ஓட்டத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அவன் எதுக்கு தான் அப்படி இருக்கான் அப்படின்னு தெரியாது. அதை வந்து அவ்வளோ அந்த நுட்பத்தை பற்றி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருப்பார். நான் இப்போ சொல்கிற புத்தகத்தில் நீங்கள் எந்த புக் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு புக்கையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். இதில் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதினார் இல்லையா, இவருடைய நிறைய நல்ல படைப்புகளுமே வந்து இருக்குது. இப்போது ரீசண்டாக கூட எஸ்ரா வந்து நீலகண்ட பறவையை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த புத்தகத்தையுமே மொழியாக்கம் செய்தவர் வந்து இவர் தான். ஸோ அடுத்தது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து திருமணமாகாதவள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை எழுதினவங்க வந்து சரத்சந்திர சட்டோபாத்யாய அப்படிங்கிறவங்க. இதை மொழிபெயர்த்ததுமே வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 78 பேஜஸ். இதனுடைய விலை வந்து ரூ. 120. அதாவது திருமணமாகாதல் ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஞானதா அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அழகு கம்மியாக வந்து இருப்பாங்க. ஸோ மானரமாக இருப்பாங்க. அதாவது மானரமாக இருக்கிறது வந்து ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க 60 வயசு ஒரு இளைஞருக்கு, ஒரு வயதான முதியவருக்கே வந்து திருமணம் செய்ய வைக்க அந்த ஊரே வந்து முற்படும். அவங்க குடும்பத்தாருமே அதுக்கு வந்து உடந்தையாக இருப்பாங்க. அழகு அப்படிங்கிறத அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நிறத்தை மட்டுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கீழ் நடுத்தர வர்க்கம், வசதி வந்து இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனாலேயே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன வேணாலும் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து முடிவெடுக்க துணிஞ்சிருவாங்க. அவளுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எதையுமே பார்க்க மாட்டாங்க. நிறைய லேயர்ஸ் கொண்டு இருக்கும். இந்த புக் மட்டும் கிடையாது. இந்த புக்காக இருக்கட்டும், கரையான் புக்காக இருக்கட்டும், நிறைய லேயர்ஸ் புக்ஸ் வந்து இருக்கும். இந்த புக்குமே அப்படி தான், நிறைய விஷயங்கள் இருக்கும். சொன்னால் வந்து அந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் சொல்லாமல் இருக்கேன். அடுத்தது நான் சொல்லணும்னு நினைக்கிற புக் வந்து என் கதை, கமலாதாஸ் அவர்கள் எழுதினது. தமிழில் வந்து மொழிபெயர்த்தது நிர்மாலி அவர்கள். இது வந்து காலச்சுவடு பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 160 பேஜஸ். ப்ரைஸ் வந்து 220 ருபீஸ். இது வந்து அவங்களுடைய சுயசரிதை தான். சுயசரிதை அப்படிங்கும்போது அவங்க பொய்யா கூட எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து பகிரங்கமாக அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. காதல், முதல் முத்தம், சின்ன வயசில் கல்யாணம் நடந்தது, அவங்களுக்கு பிடிக்காத கணவர் இருக்கிறது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷனு, லவ்வு, இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பகிரங்கமாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணோட மனசில் இருக்கிற அந்த விஷயங்களையுமே வந்து அவ்வளோ மனம் சார்ந்த விஷயங்களையுமே வந்து அந்த உணர்வுகளை வந்து அழகாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த புக் வந்து கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் இதுவுமே ஒன்று.
அடுத்ததா நான் ரெக்கமெண்ட் பண்ற புக் வந்து கடலும் கிழவனும். இது வந்து ஒரு வயதான முதியவர் 84 நாள் வந்து மீன் அவருக்கு கிடைச்சிருக்காது. ஆனா, ஒரு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, அவர் அவ்ளோ இதா போயி, அங்க போராடி, அங்க அந்த கதையில வந்து அவருடைய மன வலிமையுமே, அந்த தைரியமுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு டேக் அவே எடுத்துக்கணும் அப்டின்னா, அது 2யும் எடுத்துக்கணும். அந்த விடாமுயற்சி வந்து அந்த முதியவருக்கு பார்க்கும்போது, ரொம்ப நமக்கே வந்து மெய் சிலிர்க்கும். இது எழுதினவங்க வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. இத பத்தி நெறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் இந்த புக்க வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்க முடியல. இது வந்து ரூ. 100. இதுவுமே வந்து காலச்சுவடுல கிடைக்கும். அப்படி இல்லன்னா நற்றிணையில கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த புத்தகமுமே வந்து எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள்ல ஒண்ணு. அடுத்தது லாஸ்ட்டாக நான் சொல்கிற புக் வந்து மயிலி கரையோரம், முகுந்தன் அவர்கள் எழுதினது. தமிழில் வந்து மொழிபெயர்த்தது இளம் பாரதி அவர்கள். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 267 பேஜஸ். விலை வந்து ₹215. இது வந்து மையலி அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து மையமாக வச்சு எழுதினது தான். சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமே வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா இவங்க ஊருக்கு வந்து ஒரு 6 வருஷம் போராடி வாங்கின அந்த ஒரு கதையைத்தான் மையமாக வச்சு எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு தனி மனிதனோட கதை அப்படின்னு சொல்லலாம், ஒரு குடும்பத்தோட கதைன்னு சொல்லலாம், ஒரு ஊரோட கதைன்னு சொல்லலாம், ஒரு வட்டத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லலாம். அதாவது சமூகத்துக்கு வந்து நல்லது நினைக்கணும், நடக்கணும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் செய்ய போனோம் அப்படின்னா, தனி மனித வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதுலேயுமே 30க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் இதுவுமே ஒன்று. அதாவது நான் இப்போது 5 புத்தகம் சொன்னேன் இல்லையா? ஒரு புத்தகம் வந்து ஃபஸ்ட்டு கரையான் அப்படின்னு ஒரு புத்தகம் சொன்னேன். அந்த புத்தகம் வந்து நீங்கள் வாசிக்கும்போது மனுஷங்களோட அந்த மனங்களை எல்லாம் வந்து உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் சொன்ன திருமணமாகாதவள் புத்தகம் வந்து வாசிங்க அப்படின்னா, ஒரு பெண்ணோட அந்த அனுபவங்களை எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் சொன்ன என் கதை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு எழுத்தாளருடைய நேர்மையான வாழ்க்கை, அவங்களுடைய சுயசரிதையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் சொன்ன கடலும் கிழவனும் வாசிச்சிங்க அப்படின்னா, ஒரு போராட்ட குணம், அந்த ஒரு விடாமுயற்சி, அந்த ஒரு தைரியம், மன உறுதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மயிலி கரையோரம். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ரசித்து வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு புக்கு. இந்த புக் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, ஒரு ஊரோட நினைவுகள் வந்து அப்படியே உங்கள் கண் முன்னாடி வரும். இந்த 5 புத்தகங்களுமே நான் வாசித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் தான். இதில் வந்து நீங்கள் என்ன புக் வந்து வாசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்ன புக் வாசிக்கலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.